ஆகஸ்ட் 14 அப்போ 2 படம் கிளாஸ் ஆக போகுது. ஒன்று விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகுடம். நம்ம விஷாலுக்கு பொறுத்த அளவுக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் மூவி. இது வந்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா தான் டெபியூ ஆகுறாரு டைரக்ஷன்லாம். பட் அவருக்கு என்ன நினச்சாருன்னு தெரியல. நம்ம சூர்யாவோட வந்து மோதுறாரு. கிளாஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும், இது என்ன தான் சொல்லியிருந்தாலும். பட் இந்த ஒரு படத்தோட ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. காரணம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கதையை வந்து பார்த்தீங்கன்னா ரவி அரசுக்கிட்டேருந்து வாங்கினாரு. அண்ட் இந்த ஒரு கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ரீதியாகவே ஒரு நல்ல கதை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனை காட்ட போகிறாங்க. அண்ட் இந்த ஒரு படத்தை மட்டும் இல்லாமல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அது வந்து ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி. அது ஏஜ் கேப் வச்சு காட்ட போகிறாங்க. ஸோ ஆகஸ்ட் 14 எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 படமும் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கோம். இந்த 2 படத்தில் நீங்கள் எந்த ஒரு படத்தை போவீங்கன்றதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சினிமா அப்படி செஞ்சுக்க நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுவீங்க. பட் எனிவே நம்ம ஜி பிரகாஷ் தான் இந்த 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ணுறாரு. அவராக தான் போட்டு துவைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 14 அப்போ 2 படம் கிளாஸ் ஆக போகுது. ஒன்று விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகுடம். நம்ம விஷாலுக்கு பொறுத்த அளவுக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் மூவி. இது வந்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா தான் டெபியூ ஆகுறாரு டைரக்ஷன்லாம். பட் அவருக்கு என்ன நினச்சாருன்னு தெரியல. நம்ம சூர்யாவோட வந்து மோதுறாரு. கிளாஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும், இது என்ன தான் சொல்லியிருந்தாலும். பட் இந்த ஒரு படத்தோட ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. காரணம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கதையை வந்து பார்த்தீங்கன்னா ரவி அரசுக்கிட்டேருந்து வாங்கினாரு. அண்ட் இந்த ஒரு கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ரீதியாகவே ஒரு நல்ல கதை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனை காட்ட போகிறாங்க. அண்ட் இந்த ஒரு படத்தை மட்டும் இல்லாமல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அது வந்து ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி. அது ஏஜ் கேப் வச்சு காட்ட போகிறாங்க. ஸோ ஆகஸ்ட் 14 எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 படமும் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கோம். இந்த 2 படத்தில் நீங்கள் எந்த ஒரு படத்தை போவீங்கன்றதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சினிமா அப்படி செஞ்சுக்க நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுவீங்க. பட் எனிவே நம்ம ஜி பிரகாஷ் தான் இந்த 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ணுறாரு. அவராக தான் போட்டு துவைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன்.